ஒரு டவுட், சயாட்டிகா பத்தி சொல்லியிருக்காரு, எனக்கு தெரிஞ்சது சொல்றேன் தம்பி, நோட் பண்ணிக்கோ. சயாட்டிக் நர்வ்ன்றது ஒரு லாங்கஸ்ட் நர்வுங்க. நம்ம முதுகு தண்டுவோட முடியிற இடத்துல அதை லம்பார் வெர்டிபிரா 4, 5, S1, S2, S3 சொல்லுவாங்க. அதுல இருந்து வர நர்வ் ரூட் எல்லாம் சேர்ந்து 1 இன்ச் அளவுக்கு ஒரு நர்வா ஃபார்ம் ஆகி கால் பாதை வரைக்கும் வருதுங்க. முட்டுக்கு இடையில அது வந்து 2ஆ பிரிஞ்சும் வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த நர்வ் இரிட்டேட் ஆயிட்டு ஒரு வலியை உருவாக்குனா அதுக்கு பேர் தான் சயாட்டிகா. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, இந்த நர்வ் வந்தாலே இங்க இருக்கிற டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆயிட்டு, அதாவது ஹெர்னியேட் ஆயிட்டு அதை தொடரப்போ இரிட்டேட் ஆகும் இல்ல கம்ப்ரஸ் ஆகும் நினைச்சிட்டு இருக்கோம். அது ஒரு காசு தாங்க. அதை தவிர நிறைய காசஸும் இருக்கு. நம்மளுடைய ஜாயிண்ட்டும் அந்த நர்வ் பக்கத்துல தான் இருக்கு. அந்த ஜாயிண்ட்ல வந்து ஆஸ்டியோபைட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதனாலயும் இரிட்டேஷன் நடக்கலாம். இந்த நர்வ் வெளியே வரப்போ ஒரு கெனால்குள்ள தான் வரும், அதாவது கெனால் ஸ்டெனோசிஸ்ன்னு சொல்லுவோம். அது நேரோவிங் ஆயிடுச்சு ஆஸ்டியோபைட்னால, அதனோட மொபிலிட்டி லேக்னாலையும் வரலாம். இந்த போனு ஃபார்வர்டா டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சுன்னா வேரியஸ் கிரேட் இருக்கு, அதோடைய 3rd or 4th ஸ்டேஜஸ்லயும் இது மாதிரி வரலாம். இந்த நர்வ் வெளியே வந்துட்டு இங்க இருக்கிற மசில்ல பூந்து தான் வருது, பைரிஃபார்மிஸ் மசில். அது கொஞ்சம் டைட் ஆயிடுச்சுனாலும் அதோட கம்ப்ரெஷன்னாலையும் இந்த மாதிரி பெயின் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. என்ன காரணம் வேணா இருக்கலாம்னு விடக்கூடாதுங்க. இதை வந்து நம்மளால எவாலுவேட் பண்ண முடியும், கரெக்ட் பண்ண முடியும். இந்த டார்ஷனல் மோஷன், அதாவது இந்த வெர்டிபிரல் லைட்டா டார்ஷன் ஆகிறதுனால தான் இன்ட்ரா டிஸ்கல் பிரஷர் அதிகமாகுது, அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸே நடக்குது. இந்த டார்ஷனை பயோமெக்கானிக்கல் கரெக்ஷன் பண்றது மூலியமா ஸ்டாப் பண்ண முடியும். இந்த சேக்ரம்ன்றத வந்து பாத்தீங்கன்னா நியூட்டேஷன் கவுண்டர் நியூட்டேஷன் மட்டும் தான் நினைக்கிறாங்க. இங்க இருந்து 2 நர்வ் ரூட் தாங்க வருது. இந்த சேக்ரம்ல இருந்து தான் 3 நர்வ் ரூட் வருது. ஸோ இந்த சேக்ரமோட பொசிஷனல் ஃபால்ட் நிறைய நேரத்துல இந்த சயாட்டிக் பெயினுக்கு காரணமா இருக்கு. இது எல்லாமே மேனுவல் தெரப்பி மூலியமா கரெக்ட் பண்ண முடியும், பெயின் ஃப்ரீயா வாழ முடியும். எக்ஸசைஸ்ன்றது அப்ரோப்ரியேட் மெயின்டைன் பண்ணிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், உங்கள் ராம்.